அட்வைஸ் என்பதை எல்லாராலும் கொடுக்க முடியாதுங்க. யாரு செபி கிட்ட ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்களோ, ரெஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரா இருக்காங்களோ அவங்க தான் அட்வைஸ் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, அவங்க கொடுக்குற ஒவ்வொரு அட்வைஸையும் அவங்க ரெக்கார்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு அட்வைசர் ஒரு கிளையண்டோட எடுக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்புக்கு அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போடணும். அவங்க எவ்வளவு ஃபீஸ் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வரைமுறை இருக்கு. கிளையண்ட் அட்வைசருக்கு ஃபீஸ் கொடுக்கணும். எங்க கிட்ட கிட்டத்தட்ட 700-800 கிளையண்ட் அட்வைசர்ல இருந்தாங்க. இவங்க எல்லாம் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த ஃபீஸ் அன்னைக்கு 1.5%. அதாவது அவங்களுடைய சொத்துக்களின் ரொக்க மதிப்புல 1.5% ஃபீஸை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மாதிரி ஃபீஸ் ஓட நடந்துகிட்டு இருந்த பிசினஸே எங்களுக்கு வயபிளா இல்லை. எங்களால செலவுகளை இந்த வரவை வைத்துக்கொண்டு கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படிங்கறதுதான் உண்மை. சோ அட்வைசரிங்கிறது ஏதோ பயங்கர ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ஒரு தவறான புரிதல். அந்த புரிதலை நீங்க திருத்திக்கணும்.